புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாவட்ட மணல் மற்றும் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். சுந்தர், அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? அவர்கள் என்ன வலியுறுத்துகிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க சுந்தர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இயங்கி வரும் கிரஷர் மற்றும் கிரஷரிலிருந்து தயாரிக்கப்படுமாறு எம் சாண்ட், பி சாண்ட் மற்றும் கற்கள் ஆகியவற்றை ஏற்று டிப்பர் லாரி மற்றும் மணல் லாரிகள் மூலமாக ஏற்றி செல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ஒரு டிப்பர் லாரிக்கு கட்டணமாக டிரான்சிட் கட்டணமாக 2000 ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது. அந்த டிரான்சிட் கட்டணம் இல்லாத லாரிகளுக்கு அபராதம் விதித்து கனிம வளத்துறை மற்றும் காவல்துறையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த டிரான்சிட் கட்டணம் என்பது உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வசூலிக்க கூடாது. ஆனால் தற்போது தமிழக அரசு உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி வசூலித்து வருவதாகவும் உடனடியாக இந்த டிரான்சிட் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி கடந்த 10 தினங்களாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் டிப்பர் மற்றும் மணல் லாரிகள் சார்பில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்காக 200க்கும் மேற்பட்ட மணல் மற்றும் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் குவிந்தனர். இதனால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிப்பதற்காக செல்ல முயன்ற போது காவல்துறையினால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். 20 பேர் மட்டுமே மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்று காவல்துறையினர் கூறியதை தொடர்ந்து, ஆனால் அனைவரும் நாங்கள் செய்வோம், இது இல்லை என்றால் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம், சாலை முறையில் ஈடுபடுவோம் என்று அவர்கள் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை அனைவரும் சந்திப்பதற்கு காவல்துறையினர் அனுமதி அளித்து தற்போது அனைவரும் மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக உள்ளே சென்றுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.